Hello friends, welcome to TBB online course channel. இந்த வீடியோ சீரிஸில் நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோன்னா மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் டேட்டாபேஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, செக் கன்ஸ்ட்ரெயின்னா என்ன? செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறது ஒரு ரூல், ஓகேங்களா? ஒரு ரூல் ஆர் செட் ஆஃப் ரூல்ஸ். அதை வச்சு ஒரு டேபிளில் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வேலிடான டேட்டாவா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணி வேலிடான டேட்டாவாக இருந்துச்சுன்னா மட்டும் இன்சர்ட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணுறது தான் இந்த செக் கன்ஸ்ட்ரெயின்ட், ஓகேங்களா? ஸோ டேட்டாவை டேபிளில் இருக்கிற காலமில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வேலிடேட் பண்ணுறது, அது கரெக்டான டேட்டா தான் அதில் இருக்கா, வேலிடான டேட்டா தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வேலிடேட் பண்ணோம். அதுதான் செக் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ செக் கன்ஸ்ட்ரெயின்ட் சின்டாக்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ண கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் நார்மல் ஃபாரின் கீ, ப்ரைமரி கீ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் எப்படி க்ரியேட் பண்ணமோ அதே மாதிரி தான் ஒரு எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற டேபிளில் எப்படி செக் கன்ஸ்ட்ரெயின்ட் க்ரியேட் பண்ணோன்னா ஆல்டர் டேபிள், table name, add constraint, constraint name, check. இந்த செக் கன்ஸ்ட்ரெயினோட கீவேர்ட் செக் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பூலியன் எக்ஸ்பிரஷன். இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனில் நம்ம நம்மளுக்கு என்ன ரூல்ஸ் வேணுமோ அதை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம டிபிஎல் பர்சனில் ஏஜ் இன்சர்ட் பண்ணும்போது அந்த ஏஜ் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறோன்னா, எப்படி நம்ம ரூல் ஃப்ரேம் பண்ணுறோன்னா, ஏஜ் 0 விட அதிகமாக இருக்கணும், 150 விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? இந்த செக் கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டா என்ன ஆகும்னா, இப்போ புதுசாக அந்த டேபிளில் நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணும்போது ஏஜ் இந்த கண்டிஷன் மீட் பண்ணணும். இந்த கண்டிஷன் மீட் பண்ணி இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த வேல்யூவை காலமில் இன்சர்ட் பண்ண அலோவ் பண்ணும். இல்லாட்டி நமக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் எரர் அடிக்கும், ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போது பேஜ்னு ஒரு காலம் வச்சுருக்கோம். அது நல்லபிள் காலம், அதாவது அந்த காலம் நல்ல அக்செப்ட் பண்ணும். அந்த சமயத்தில் ஒரு நல் வச்சு அவங்க வேல்யூ இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணால் இது பூலியன் எக்ஸ்பிரஷன் இல்லையா? ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷனுக்கு நல்ல வேலிடேட் பண்ண முடியாது. ஸோ அது கரெக்டாக தப்பா, அதாவது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு அதுக்கு சொல்ல முடியாது. அது ஒரு அன்னவுன் வேல்யூவாக இருக்கும், அன்னோன் வேல்யூவாக இருக்கும். ஸோ அதனால் அது என்ன பண்ணோம், நல்ல அலோவ் பண்ணும் இன்சர்ட் பண்ணுறதுக்கு, ஓகேவா? இது ஒரு முக்கியமான கான்செப்ட் செக் கன்ஸ்ட்ரெயின்ட்டில். அடுத்தது நம்ம க்ரியேட் பண்ண அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை எப்படி ட்ராப் பண்ணுறது, அதாவது ரிமூவ் பண்ணுறது ஆர் டெலீட் பண்ணுறது அப்படின்னா, ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ட்ராப் கன்ஸ்ட்ரெயின்ட், கன்ஸ்ட்ரெயின்ட் நேம், அவ்வளோதான். இது சிம்பிளாக இந்த SQL query மூலிமா நம்ம ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ண கன்ஸ்ட்ரெயின்ட்டை ட்ராப் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ மூவிங் பேக் டு SSMS, நம்ம இப்போ பார்த்த கான்செப்டை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, ஸோ SSMS ஓப்பன் பண்ணிட்டோம். நாம் இந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் test1 அப்படிங்கிற டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம எந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறோமோ எப்போவுமே ஒரு புது கொரி விண்டோவில் நம்ம என்ன பண்ணிக்கணும், யூஸ் அந்த டேட்டாபேஸ் கோ கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிடணும். ஸோ பை டிஃபால்ட்டாக நம்ம SSMS ஓப்பன் பண்ணும்போது அது என்ன டிபியை பாயிண்ட் அவுட் பண்ணோன்னா, மாஸ்டர் அப்படிங்கிற டேட்டாபேஸ் தான் அதை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் பை டிஃபால்ட்டாக. ஸோ நம்ம அதை மாற்றணும். நம்ம எந்த டிபியை நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டிபியை நம்ம கொடுத்துடணும், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சின்டாக்ஸில் என்ன பார்த்தோம், எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற டேபிளுக்கு எப்படி செக் கன்ஸ்ட்ரெயின்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், புதுசாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணும்போது எப்படி ஒரு பர்டிகுலர் காலமில் செக் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? க்ரியேட் டேபிள், டேபிள் நேம், அதுக்கப்புறம் ஐடி காலம் ஆட் பண்ணுறோம், அது இன்டீஜர் டேட்டா டைப், அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த ஐடென்டிட்டி கொடுத்தா என்ன ஆகும்னா, இந்த ஐடி காலம் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகும், ஓகேங்களா? 1 2 3 4 நம்ம இன்சர்ட் பண்ண தேவையில்லை. பை டிஃபால்ட்டாக அது ஐடென்டிக்கல் காலம் ஆட் பண்ணிகிட்டே வரும், 1 2 3 4ன்னு ஆட் பண்ணிட்டு வரும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது ஒரு ப்ரைமரி கீ அப்படின்னு நம்ம செட் பண்ணுறோம். ஸோ ப்ரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்ன, இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸில் பார்த்தோம். இதை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோ டைரெக்டாக பார்க்குறவங்க அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம
த்ரோட் இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒவ்வொரு வீடியோவாக நம்ம இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்டாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது கண்ட்ரி நேம் அப்படின்னு ஒரு காலம் வந்து கிரியேட் பண்ணுறோம். அதில் வந்து VARCHAR 255 லென்த் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த VARCHAR டேட்டா டைப்புன்றது என்ன அக்செப்ட் பண்ணும்? ஆல்ஃபா நியூமரிக்கை அக்செப்ட் பண்ணும். அதாவது நம்பர்ஸையும் அக்செப்ட் பண்ணும், ஆல்ஃபபெட்டையும் அக்செப்ட் பண்ணும், காம்பினேஷனையும் அக்செப்ட் பண்ணும். ஓகேங்களா? இதை வந்து நாட் நல், அதாவது நல் வேல்யூ அக்செப்ட் பண்ணாத அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது கண்ட்ரி பாப்புலேஷன். இந்த கண்ட்ரி பாப்புலேஷனில் தான் நம்ம இது வந்து என்ன டேட்டா டைப்? இன்டிஜர் டேட்டா டைப். இங்கே தான் வந்து நம்ம செக் கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ செக் கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணும்போது செக் அப்படிங்கிற ஒரு கீவேர்டுக்குள்ளே தான் நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். இதுதான் வந்து சின்டாக்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த செக் கன்ஸ்ட்ரெயினில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கண்ட்ரி பாப்புலேஷன், அதாவது இந்த கண்ட்ரி பாப்புலேஷன் நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது அது வந்து 0 விட அதிகமாக தான் இருக்கணும். அதாவது நம்மளோட அசம்ஷன் என்னென்னா, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அதில் ஒருத்தராவது இருக்கணும், ஒருத்தரை விட அதிகமாக இருக்கணும், 0 விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கண்டிஷன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இது வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இன்வேலிட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு காட்டுது. ஸோ நம்ம வந்து டேபிள் க்ரியேட் பண்ணலை இன்னும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேபிள் க்ரியேட் பண்ணிடலாம். டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. டேபிள் இல்லாதனால தான் அது இன்வேலிட்னு காட்டியிருக்கு. ஓகேங்களா? இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோன்னா இப்போ இதில் என்னென்ன காலம் இருக்குது? ஐடின்னு காலம் இருக்குது, கண்ட்ரி நேம் அண்டு கண்ட்ரி பாப்புலேஷன் 3 காலம் இருக்குது. இப்போ இந்த 3 காலமில் நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த கண்ட்ரி பாப்புலேஷனுக்கு செக் கன்ஸ்ட்ரெயின்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த செக் கன்ஸ்ட்ரெயின்ட் காலமுக்கு வேல்யூ இன்சர்ட் ஆகும்போது அந்த வேல்யூ எப்படி இருக்கணும்? 0 விட அதிகமாக இருக்கணும். அப்படி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் ட்ரூன்னு பாஸ் ஆகி நமக்கு வந்து வேல்யூ இன்சர்ட் பண்ணுறதுக்கே அலோவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு இன்சர்ட்டில் நாம் என்ன போட்டிருக்கோன்னா, இந்த கண்ட்ரி லிஸ்ட்டில் கண்ட்ரியை ஆட் பண்ணிட்டோம். ஏன் ஐடி நம்ம போடலை? ஐடியை வந்து நாம் என்ன சொல்லிட்டோம்? ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐடென்டிட்டி சொன்னதுனால அது என்ன பண்ணும்? பை டிஃபால்ட்டாக இன்க்ரிமெண்ட் ஆர்டரில் அதில் வந்து வேல்யூஸ் போடும். ஓகேங்களா? அந்த ஐடென்டிட்டியை பற்றி நம்ம பின்னாடி வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஐடென்டிட்டி அப்படின்னு போட்டோன்னா 1 2 3 அப்படிங்கிற மாதிரி வேல்யூ வந்து அது இன்க்ரிமெண்ட் ஆர்டரில் அது போட்டுகிட்டே வரும். ஓகேங்களா? இந்த கீவேர்டு இங்கே கொடுத்தானா. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? இப்போது வேல்யூ வந்து -30 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட செக் கன்ஸ்ட்ரெயின் வந்து இதில் ஒர்க் ஆகணும். ஓகே, இப்போ நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த செக் கன்ஸ்ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? டேபிளில் வச்சு ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுவோம். கண்ட்ரி லிஸ்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்டில் போய்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செக் கன்ஸ்ட்ரெயின் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண செக் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபால்ஸாக இருக்க மாதிரி ஒரு இன்சர்ட்டை வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எரர் அடிக்குது. த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் கான்ஃப்ளிக்டட் வித் த செக் கன்ஸ்ட்ரெயின்ட். The conflict occurred in database and table and column. So the statement has been terminated. ஸோ இது வந்து செக் கன்ஸ்ட்ரெயின் எரர் அடிக்குது. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுடைய கண்டிஷன் என்ன? நம்மளுடைய ரூல் என்ன? அந்த கண்ட்ரி பாப்புலேஷன் விட 0 விட அதிகமாக இருக்கணும். 0 விட அதிகமாக இருக்கணும். அதோட அர்த்தம் 0 கூட இருக்கக்கூடாது, 0 விட அதிகமாக இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்மளுடைய ரெண்டாவது இன்சர்ட்டை நம்ம ட்ரை பண்ணோன்னா இதை அக்செப்ட் பண்ணி இன்சர்ட் ஆகிடும். இன்சர்ட் ஆகிடுச்சிங்களா? இப்போ மூணாவது ட்ரை பண்ணுறோம் 0 வச்சு. இதையும் அது வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. எரர் அடிச்சிச்சிங்களா? ஓகேங்களா? ஸோ நம்ம அதை ஒரு தடவை பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? 5 அப்படின்னு போட்டு இன்னொரு வேல்யூ இன்சர்ட் பண்ணும். ஓகே,
ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னா ஐடென்டிக்கல் காலம், அந்த ஐடென்டிட்டி காலம் இருக்கு இல்லையா, அதோட இன்க்ரிமெண்டல் ஆர்டர் வந்து 2, 4, 8 அந்த மாதிரி ஆர்டரில் எடுத்துக்கிச்சு. நம்ம அதையும் டிஃபைன் பண்ணலாம். ஸோ அது பின்னாடி வர செஷனில் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஐடென்டிட்டி காலம்னா அதுவே வந்து ரேண்டமாக ஒரு ஆர்டரில் வந்து வேல்யூஸ் வந்து போட்டுரும், இன்சர்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போது டிபிஎல் பர்சனில் பார்க்கலாம். எக்ஸிஸ்டிங் டேபிளில் எப்படி வந்து நம்ம செக் கன்ஸ்ட்ரெயின் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது டிபிஎல் பர்சனில் ஏஜின்னு ஒரு காலம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நல் வேல்யூ தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஏன்னா அது லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கோங்க. ஓகேங்களா? லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணோம், அதனால தான் இங்கே நல் வேல்யூ வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஏஜ்ன்ற காலமில் செக் கன்ஸ்ட்ரெயின் க்ரியேட் பண்ணி, அதாவது ஏஜ் வந்து நம்ம ஸ்லைடில் பார்த்த எக்ஸாம்பிள், ஏஜ் வந்து 0 விட அதிகமாக இருக்கணும், 150 விட கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு செக் கன்ஸ்ட்ரெயின் க்ரியேட் பண்ணி வேல்யூ இன்சர்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு என்ன சின்டாக்ஸ், ஆல்டர் டேபிள் நேம், ஆட் constraint நேம், செக் கீவேர்ட் அண்ட் பூலியன் எக்ஸ்பிரஷன். ஸோ ஏஜ் வந்து 0 விட அதிகமாக இருக்கணும் அண்ட் ஏஜ் வந்து 150 விட கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின் செலக்ட் பண்ணி நாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இந்த கன்ஸ்ட்ரெயின் இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா, அதாவது அந்த டேபிள் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு டிபிஎல் பர்சன் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதில் கன்ஸ்ட்ரெயினில் போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து செக் கன்ஸ்ட்ரெயின் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிபிஎல் பர்சனில் வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன வேல்யூ இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ ஐடி வந்து 1லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம 7ஆக வந்து ஒரு ரெக்கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம். இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம், வேல்யூஸ், ஐடி, நேம், அதுக்கப்புறம் இமெயில், அதுக்கப்புறம் ஜெண்டர், அதுக்கப்புறம் ஏஜ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூ வந்து 0 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ நம்மளுடைய ரூல் பிரகாரம், நம்மளோட ரூல் என்ன ரூலு, ஏஜ் வந்து 0 விட அதிகமாக இருக்கணும், 150 விட கம்மியாக இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம ரூலை பிரேக் பண்ணுது. ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ்ன்ற வேல்யூ கொடுக்கும். ஃபால்ஸ்ன்ற வேல்யூ கொடுத்தா இது வந்து இன்சர்ட் பண்ணாது, எரர் தான் அடிக்கும். ஓகேங்களா? எரர் அடிச்சிச்சா? இப்போது கீழே இருக்கிற வேல்யூ இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து டேபிள் வந்து ஒரு தடவை செலக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? 8ன்ற வேல்யூ இன்சர்ட் ஆகிடுச்சு. ஏஜ் வந்து 149. ஸோ நம்மளுடைய ரூலை வந்து பிரேக் பண்ணல, நம்ம ரூல் கண்டிஷன் வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் செக் கன்ஸ்ட்ரெயின். ஸோ உங்களுக்கு செக் கன்ஸ்ட்ரெயின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செக் கன்ஸ்ட்ரெயின் இந்த வீடியோ வந்து திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டு, இப்போ நம்ம பார்த்த இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு டேபிள் வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணுறோன்னா, இங்கே ஏன் நீங்கள் வந்து ஆல்ரெடி டைப் பண்ணிவிட்டு அதை வந்து சொல்லித்தரீங்க, நீங்கள் டைப் பண்ணலாம்ல. ஆல்ரெடி வீடியோ வந்து லென்த்தியாக தான் போகுது. ஸோ நான் ஒவ்வொரு வீடியோவும் ஷார்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா போர் அடிச்சிடும். கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் நம்ம கான்செப்ட் நல்லா புரியணுன்றதுக்காக பொறுமையாக வந்து நம்ம போகிறதுனால வீடியோட லென்த்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. வேறு வழி இல்லை, நம்ம படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? கான்செப்ட் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி டைப் பண்ணியிருந்தாலுமே கூட நம்ம வந்து லைன் பை லைன் தான் போகிறோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம முடிக்கிறதுக்காக தான். ஓகேங்களா? நம்ம அந்த நேரத்தில் டைப் பண்ணி அவசரமாக பண்ண தேவையில்ல, பொறுமையாக ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல், டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் எனி கொஸ்டின் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், செக் கன்ஸ்ட்ரெயின்னா என்ன, ஒரு டேபிளில் புதுசாக க்ரியேட் பண்ணும்போது செக் கன்ஸ்ட்ரெயின் எப்படி ஆட் பண்ணுறது, இல்லை எக்ஸிஸ்டிங் டேபிள் ஆல்ரெடி இருக்குது டேபிள், அதில் எப்படி ஆட் பண்ணுறது, அதில் ரூல் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறது,
அதை இன்சர்ட் பண்ணி அது ஒர்க் ஆகுதா இல்லையா, ஒருவேளை நல் வேல்யூ பாஸ் பண்ணால் அது எப்படி பிஹேவ் பண்ணும். ஆக்சுவலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்ன, நல் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணால் அது வந்து அதால் வந்து வேலிடேட் பண்ண முடியாது அந்த ரூலை. ஓகேவா, நல் வேல்யூன்றது அன்னவுன், அதாவது அது என்னன்னே தெரியாது. நல்லுங்கிறது 0வும் கிடையாது, இல்லை வேறு ஏதாவது வேல்யூவும் கிடையாது, ஒரு தெரியாத வேல்யூ. அதனால் அது வேலிடேட் பண்ண முடியாது. அப்போது அந்த காலம் வந்து நல்ல அக்செப்ட் பண்ணுற காலமாக இருந்தால் அது என்ன பண்ணோம், நல் வேல்யூவை அலோவ் பண்ணோம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. சரி, நம்ம அந்த எக்ஸாம்பிளையும் நம்ம பார்த்துடலாம். நம்ம வந்து இந்த டிபிஎல் பர்சன் பார்த்தோம் இல்லையா, ஏஜ் என்ன பண்ணலாம், அதே வந்து நம்ம மறுபடியும் இன்சர்ட் பண்ணலாம். நான் இந்த வேல்யூவை காப்பி பண்ணி புதுசாக தடவை போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஐடி 9 அப்படின்னு கொடுத்துக்கிறேன், எஸ்எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இது 3 இருக்கட்டும், 1 கூட இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 1. அதுக்கப்புறம் இங்கே வந்து நல்ல வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நல் நம்ம பாஸ் பண்ணுறோம். இந்த காலம் வந்து நல்ல அக்செப்ட் பண்ணுற காலம். ஓகேவா, அப்போ பூலியன் எக்ஸ்பிரஷனுக்கு இது போகும், ஏஜ் வந்து நல். அப்போது அந்த கண்டிஷனால் இதை வந்து வேலிடேட் பண்ணவே முடியாது. வேலிடேட் பண்ண முடியாமல் அது நல்லா அக்செப்ட் பண்ணுற காலமாக இருந்தால் டெஃபினட்டாக அதை அக்செப்ட் பண்ணி வேல்யூவை இன்சர்ட் பண்ணும். ஓகே, நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணிடுச்சு. அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகேங்களா, ட்ரிபிள் எஸ்எஸ்ன்றதை இன்சர்ட் பண்ணிடுச்சா, நல் வேல்யூ இன்சர்ட் பண்ணிடுச்சா. ஓகே, மூவிங் பேக் டு ஸ்லைட். ஓகேங்களா, புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட ப்ளேபேக் ஸ்பீட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ப்ளேபேக் ஸ்பீடை வந்து 1.25 1.5 வச்சு நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா, ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறோம், ஆஸ் யூஷுவல் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான். இந்த கான்செப்டை வந்து யாராவது இந்த வீடியோவை பார்க்குறாங்கன்னா, எந்த கான்செப்டை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அந்த கான்செப்ட் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிடணும். ஸோ இன்னொரு தடவை வந்து அவங்க ரெஃபர் பண்ணக்கூடாது, கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நம்ம ஸ்லோவாக போகிறது. மெயினாக வந்து டேட்டா பேஸே புதுசாக படிக்கிறவங்களுக்கு, இப்போது சில பேர் டெஸ்டிங் டீமில் இருக்கலாம், இல்லாட்டி டெவலப்மெண்ட்டில் இருந்தால் கூட அவங்க டேட்டா பேஸ் வந்து யூஸ் பண்ணாதவங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி யூஸே பண்ணாதவங்களுக்கு கூட இதை பார்க்கும்போது புரியணும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்லோவாக போகிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அடுத்தடுத்த கான்செப்ட்டுக்கு வந்து போயிடலாம், அடுத்தடுத்த வீடியோக்கு நீங்கள் தாராளமாக போயிடலாம். ஒருவேளை இந்த கான்செப்ட் வந்து புரியல, இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். ஓகேங்களா, டெஃபினட்டாக செகண்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக புரிஞ்சிடும். அதை நான் கண்டிப்பாக அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video, and do not forget to rate this video to improve the quality. Thank you friends, thank you.